குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2024-25 நிதியாண்டுக்கான முழு மத்திய பட்ஜெட் பார்லிமெண்டில் செவ்வாயன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அவர் தாக்கல் செய்யும் 2வது பட்ஜெட். ஏற்கனவே பிப்ரவரி 1இல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். செவ்வாயன்று அவர் தாக்கல் செய்ய உள்ள முழு பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமானிய மக்கள் முதல் தொழில்துறையினர் வரை அனைவரிடமும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வரி செலுத்துவோர் வரி சலுகையை எதிர்பார்க்கும் நிலையில் தொழில்துறையினரும் பல எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளனர். இந்தியா தனது பொருளாதார இலக்கை எட்டும் வகையில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகளுக்கு பரவலான எதிர்பார்ப்பு உள்ளது. விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் எம்எஸ்பி உயர்வுக்கு விவசாயிகள் அதிக ஒதுக்கீடுகளை எதிர்பார்க்கின்றனர். கல்வி, சுகாதாரம், சாலை, ரயில்வேயில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த கணிசமான முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் பெரிதும் பாதித்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் மெல்ல மீண்டு வருகின்றன. அதற்கு உதவியாக சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோழிப்பண்ணை, பால் பண்ணை, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட சிறு குறு தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கும் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாயாக உள்ள கடன் வரம்பை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. கடன் உத்தரவாதத்தை 2 கோடி ரூபாயில் இருந்து 5 கோடியாக உயர்த்துவது, உலக அளவில் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை சிறு குறு தொழில்துறையினர் முன்வைக்கின்றனர். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு மானியம் வழங்க வேண்டும் என்று இந்திய தொழில் முனைவோர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் செயல்திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கும் PLI திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்கிறது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பட்சத்தில் சிறு குறு தொழில்துறையை மேம்படுத்த உதவும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.